லாட் ஆஃப் உமன்ஸ் இன் லைஃப்ல. இப்போ எங்க அக்கா அம்மா ஒருத்தவங்க பார்த்து அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க லைஃப்ல. உமனா வந்து வீட்டுக்குள்ளே இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் வெளியிலயும் வந்து அந்த சொசைட்டியும் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கான கிரெடிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. கார்த்திக் சார் ரொம்ப நல்லவரு அப்படின்வாங்க. கார்த்திக் சார் நீங்க வந்து கீதா மேடம் கார்த்திக் சார் மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சதுக்கு நீங்க வந்து பெரிய லக்கி, ரொம்ப லக்கி நீங்க அப்படின்வாங்க. அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஐயோ மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கும்போது மேம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நிறைய நீங்க சொன்னீங்கன்னா நிறைய இந்த டிப்ஸ் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வெளியில போயிருவேன். டென்ஷனா இருக்கீங்களா இப்படி கூடுவோம், போயிட்டு இப்படி ஹக் பண்ணிட்டு குறைஞ்சிச்சா, ஹக் பண்ணிட்டு குறையல அப்படின்னு கிஸ் கொடுப்பான். குறைஞ்சிச்சா இன்னுமா குறையல, ஓ இங்க நிக்குதா அப்படி சொல்லிட்டு திருப்பி கிஸ் கொடுப்பான். குவாலிட்டி இல்லைன்னா விற்க மாட்டேன், ஃப்ரீயா கொடுத்தா கூட வேணான்னு. ஸோ இந்த ஒன் டே டர்ன் ஓவர்னா ஏற்கனவே வயிற்றுச்சல்ல லைவ்ல அவ்வளவையும் வித்துட்டா அந்த பொம்பளை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நிறைய பேர் பாப்பாங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதுல டபுளா தான் இருக்கும். ஆமா, நான் எப்பவுமே வருஷம் தீபாவளிக்கு என்னோட கஸ்டமர்ல எனக்கு ஆன்லைன்ல சப்போர்ட் பண்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா நான் தீபாவளிக்கு சாரி அனுப்புவேன். அப்படி திங்க் பண்ணும்போது தான் இந்த செல்லக்குட்டி பாக்ஸே கொண்டு வந்தோம். அப்போ நீங்க உங்க ரெண்டு பேரும் செல்லோன்ஸ்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? செல்லம் செல்லக்குட்டி என்ன உலக ஊரே கூப்பிடுது கீதாவை. இல்ல ஊரே கூப்பிடாலும் நீங்க கூப்பிடுறது வந்து மேம்க்கு எவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருக்கும்ல, அப்படியே கூப்பிடுங்க. என்ன செல்லம் பிரகாஷ்ராஜ் ஸ்டைல்ல பேசலாம். அவர் அப்படி கூப்பிடுவேன் டார்லிங். ஹஸ்பண்டுமே வந்து பாருங்க, அவங்கள வந்து அவங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் காட்டும் போது ஓகே சொல்றாங்க, அப்படின்னு உங்களுக்கான ஒரு பேட் கமெண்ட்டுமே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி அப்படிங்கும்போது எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. நம்ம அவங்களை இக்னோர் பண்ணிட்டு தான் போகணுமே தவிர அவங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பீப்புளை விட்டுருவோம். நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ரியாக்ட் பண்ணாதான் அவங்க நம்ம கூட ஸ்டிக் ஆன் ஆயிடுவாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க கீதா, கார்த்திக் அண்ட் கார்த்திக் சார்? ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு எக்ஸ்போ? உண்மையிலே வந்து ரொம்ப எங்க எக்ஸ்போ வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு பர்சனல் கனெக்டா தான் ஃபீல் பண்ணேன். நிறைய நான் எக்ஸ்போக்கு போயிருக்கேன். நான் அப்போலேருந்தே நான் வந்து இந்த ட்ரேட் சென்டர் நடக்கிற எக்ஸ்போலாம் போயிருக்கேன். போவாங்க, ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் இருக்கும். இங்கே மட்டும் தான் வந்து கீதாவோட எக்ஸ்போ வந்து நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். லைக் ஒரு வரும்போது புளிசாதம் கிண்டி எடுத்துகிட்டு வராங்க, கடலை மிட்டாய் வாங்கிட்டு வராங்க, நான் எள்ளு மிட்டாய் செஞ்சேன் பார்த்துக்கோன்றாங்க, பஞ்சாமிர்தம் செஞ்சேன்றாங்க, பழனி முருகனுக்கு வச்சிருந்த 90 அந்த சாமிகிட்ட கொடுத்த பிரசாதம்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்றாங்க. அப்ராட்லேருந்து வரவங்கலாம் செண்டு பாட்டில் அது இதுன்னு வாங்கிட்டு வராங்க. இது எக்ஸ்போக்கு வர மாதிரி தெரியல, இது கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். இது எக்ஸ்போன்னு சொல்ல முடியாது, எங்களோட கஸ்டமர் மீட்டாக தான் நான் ஆமா, நாங்க எக்ஸ்போலாம் 2014லயே பண்ணிட்டோம் சென்னை ட்ரேட் சென்டர்ல. அப்புறம் 22, 23லாம் சிங்கப்பூர் மலேசியால எக்ஸ்போ போடுவோம். ஓகே, சென்னை எக்ஸ்போ இப்போ ரீசெண்டா தான் 23ல இருந்து தான், சாரி 24ல இருந்து தான். ஆனா நாங்க 2014ல இருந்து சென்னை ட்ரேட் சென்டர்ல எக்ஸ்போ போடுறோம். சூப்பர் சூப்பர். அப்பெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஹால் இருக்கும்ல, அதுல நாங்களும் போடுவோம். இந்த மாதிரி சிங்கிள் பிராண்டா இல்ல, சிங்கிள் பிராண்டா வந்து இங்க தான் போடுறோம். சார் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒய்ஃபை யாருன்னா ஒருத்தவங்க புகழ்ந்து பேசினா ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லல, அது மாதிரி ஹஸ்பண்ட்க்கு அப்படியே சில்லுன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க இது மாதிரிலாம் எடுத்துட்டு வருவாங்க, ஒரு வந்து கஸ்டமர் மீட் அப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு மேம்? அப்படியே நீங்க தள்ளி நின்று பாக்குறப்ப இது மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய பிளஸ் பண்றப்ப விஷ் பண்றப்ப எப்படி இருக்கு? ரொம்ப ஹார்ட். அதாவது ஆக்சுவலாக ஐ மேட் லாட் ஆஃப் உமன்ஸ் இன் லைஃப்ல. இப்போ எங்க அக்கா அம்மா ஒருத்தவங்க பார்த்துருக்கேன். ஸோ அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க லைஃப்ல. ஸோ அவங்க வந்து ஒரு உமனா வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் வெளியிலயும் வந்து அந்த சொசைட்டியும் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அதுக்கான கிரெடிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ எப்பவுமே நம்மளோட யூனிவர்ஸ் கான்செப்ட் என்ன, நல்லதை நோக்கி போனா நல்லது நடக்கும்ன்றது. அது மாதிரி இவங்க வந்து இவங்களோட இது என்னன்னா, சரி சொன்னதும் பாருங்க ஆமா அப்படின்ற மாதிரியே புடவை வந்து விழுது பாருங்க, எப்படி இது கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த எக்ஸ்போ வந்து அவங்கள புகழும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ இப்படிலாம் கூட ஒரு சொசைட்டிக்குள்ளே இப்படிலாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டினது என் ஒய்ஃப் கீதான்றதை நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஆக்சுவலி நிறைய பேர் உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமை கூட பட்டிருக்கலாம். எங்க ஹஸ்பண்ட் காலைல போனா நைட்டு வராரு, நானும் காலைல போனா நைட்டு தான் வீட்டுக்கு வரேன், வேலைக்கெல்லாம் போயிட்டு. ஸோ எங்களுக்கு அந்த டைமிங் இருக்கணும். கண்டிப்பா நீங்க சொன்னீங்களே என்னோட வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரியான டாக்ஸ் வந்திருக்கேன். லைக் வந்து உங்க ஹஸ்பண்டை பத்தி கேட்டு. ஆமா கார்த்திக் சார் ரொம்ப நல்லவரு அப்படின்வாங்க. கார்த்திக் சார் நீங்க வந்து கீதா மேடம் கார்த்திக் சார் மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சதுக்கு நீங்க வந்து பெரிய லக்கி, ரொம்ப லக்கி நீங்க அப்படின்வாங்க. அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஐயோ அப்படியே ஒரு நல்ல ஒரு மியூசிக் படிச்சு சடனா வருது. 100% பெர்ஃபெக்ட் யாராவது இருக்காங்களா? அது இந்த மாதிரி டீ டோட்டலர் பர்சன்லாம் வந்து கண்டிப்பா வந்து வேற மாதிரி. வெளியில வந்து ரொம்ப சோ ஸ்வீட், சோ அட்ஜஸ்டபிள், ரொம்ப அமைதி. ஆனா நமக்கு தான் தெரியும் அதை நம்ம எப்படி பப்ளிக்ல சொல்ல முடியும்? நான் சத்தமா பேசுறதுனால நான் கெட்டவன், அமைதியா பேசுறதுனால அவர் நல்லவருன்றாங்க. நாங்க ஒன்னாதான் இருப்போம், டாம் அண்ட் ஜெரி மாதிரி. நம்ம என்ன பண்ணாலும் ஒன்னாதான் இருப்போம். ஆனா வந்து என்னதான் சண்டை போட்டுட்டா இருந்தாலும் எனக்கு அப்பா, என் ஃப்ரெண்டு, என் வெல்விஷரு, என் பேக் போனு எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். அண்ட் ஒன்று எங்கள் அம்மானா ஒன்று என் ஹஸ்பண்ட். என் லைஃப்பில் 2 இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் ஹஸ்பண்ட். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். ஸோ மேம்க்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆஸ் ஹஸ்பண்டா உங்களுக்கு எப்படி? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்னன்னா ஒரு விமனா நான் தான் இதோட சென்டர் ஆஃப் த இதுவேன்னு வரும்போது நிறைய குட் ஆர் பேட் ரெண்டுமே வரும். ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்கள பத்தியுமே பேசுவாங்க. அதே டைம்ல ஹஸ்பண்டுமே வந்து பாருங்க அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ சாரீஸ்லாம் காட்டும் போது ஓகே சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கான ஒரு பேட் கமெண்ட்டுமே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ நான் அது பீப்புள் குவாலிட்டியாக தான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எத்தனை பேரை ரீச் பண்ணியிருக்காங்க, அந்த ரீச் பண்ண பீப்புளோட குவாலிட்டி என்னன்றதான். ஸோ நம்ம பேட் குவாலிட்டி பீப்புளை நம்ம ரீச் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாரையும் இழுத்துட்டு போய் காட்டுறாங்க. இவங்களுக்கு தான் காட்டுவேன், இவ்வளோ படித்தவங்களுக்கு இல்லை இப்படி பண்ணவங்களுக்கு இவ்வளோ நல்ல தாட் உள்ளவங்களுக்கு தான் நான் காட்டுவேன்னு காட்டுறது இல்லை. ஸோ ஒரு ஃபேஸ்புக் யார் வேணாலும் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். அப்படிங்கும்போது எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. நம்ம அவங்களை இக்னோர் பண்ணிட்டு தான் போகணுமே தவிர அவங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பீப்புளை விட்டுருவோம். அதனால ஐ ஃபோக்கஸ் ஆன் திஸ். நான் அவங்க போடுறவங்களை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ரியாக்ட் பண்ணாதான் அவங்க நம்ம கூட ஸ்டிக் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் சஜெக்ட் அதை வந்து மைண்ட் பண்ணாத. அவங்க தாட்டு நம்ம தாட்டு கிடையாது. நம்ம தாட்டு நல்லா இருந்தால் ஆப்போசிட் இருக்க நெகட்டிவ் தாட்டை நம்ம பிரேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடுவேன். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற டைம்லலாம் மேம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? ஏன்னா அவங்க வந்து லைவ்லயே வந்து பயங்கர கோவப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கு, எப்படி ஹேண்டில்? இது இந்த ஆப்போசிட் பர்சன்றனால இப்போ நான் கொஞ்சம் காமாக இருக்கிற பர்சனு, அவள் வந்து கொஞ்சம் ஹைப்ல இருக்கு. அவர் அப்படியே எனக்கு நேர் அமைதி. ஸோ நான் அப்போ அந்த டைம்ல விட்டுருவேன். ஸோ சைலண்டாக விட்டுருவேன். நானே கேட்பேன், ஏங்க நான் இவ்வளோ கத்துறேன் நீங்க சைலண்டா அமைதியாவே சொல்றீங்க அப்படின்னு. ஏன் நீ கத்து சொல்றியா? நான் கீதா இல்ல கார்த்திக் அப்படி சொல்லுவாரு. சைலண்டா இருந்துருவேன். அப்புறமா அதுக்கான டிஸ்கஷனை வந்து பேசுவேன். கேப் விட்டு கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணாம இருக்க மாட்டேன், ஷோரா பேசுவேன். பட் அது எல்லாம் லிஸ்ட்ல இருக்கும். அப்படியே அப்புறமா அவளுக்கே தெரியும். லஞ்ச் டின்னர் டைம் வருதுல்ல அப்ப பேசிடுவாரு. ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கும்போது மேம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? ஏன்னா நிறைய நீங்க சொன்னீங்கன்னா நிறைய இந்த டிப்ஸ் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி நான் வெளியில போயிடுவேன். ஓகே, அந்த ஸ்பாட்ல இருக்க மாட்டேன். ஒன்றும் இல்லைன்னா நான் வந்து சாங்ஸ் இஸ் அ தெரப்பி. அப்படினால என்ன பண்ணுவேன்னா ஒரு நல்ல சாங் போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்க வைப் பண்ணுவீங்களா இல்ல அவங்க? நான் வைப் பண்ண என்கிட்ட இந்த டைம்ல வராத, நான் அந்த மூட்ல இல்ல, பேசுற மாதிரி இல்லன்றத முதல்ல இண்டிகேட் பண்ணிடுவேன். நீ தான் டென்ஷனா இருக்க, டென்ஷனா இருந்தா எப்படி குறைக்கணும் நீ பாரு, என்ன டென்ஷன் ஆக்காத அப்படி சொல்லிட்டு பாட்டு கேட்பாரா. நம்ம கோவமா இருப்போம், நல்லா ஒரு பாட்டு குத்து பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அப்படியே கொஞ்ச நேரம் டென்ஷனா இருப்பேன். அப்புறம் அப்படியே நானும் போய் ஓகே ஓகே. சோ மோஸ்ட்லி அந்த டென்ஷனை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். என் பையன் கூட பேசினா எனக்கு டென்ஷன் குறையும். அவனை டென்ஷனா இருக்கீங்களா இப்படி கூடுவான், போயிட்டு இப்படி ஹக் பண்ணிட்டு குறைஞ்சிச்சா, ஹக் பண்ணிட்டு குறையில அப்படின்னு கிஸ் கொடுப்பான். குறைஞ்சிச்சா இன்னுமா குறையில, ஓ இங்க நிக்குதா அப்படி சொல்லிட்டு திருப்பி கிஸ் கொடுப்பான். அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணா. என் பொண்ணு அதே மாதிரி எனக்கு பயங்கர சப்போர்ட், பிளஸ்டு டோட்டலா. சுத்தி போட்டுக்கோங்க ஆஃப்டர் இன்டர்வியூ. இது எல்லாத்தோட அம்மா ஃபோன் பண்ணி நான் நீ லைவ்ல
யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, எங்க அம்மாவும் லைவ்ல வந்து பாப்பாங்க, இத சொல்லிட்டாங்க நீ அதுக்கே டென்ஷன் ஆகுற, அம்மா நீங்க இத சும்மா என்ன திட்டிட்டே இருக்கிற மாதிரி இருந்தா வைங்கம்மா போன, வைக்காத அப்படி சொல்லலம்மா அப்படி சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா ஒரு பாவ மன்னிப்பு கேட்குற பாதிரியார் மாதிரி வச்சுக்கலாம். ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி கேட்ட ஓகேம்மா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தான் பண்ணியிருக்க போ அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பா. ஸோ அவங்க அம்மா இருக்கிறனால தான் வந்து அவளோட முக்கால்வாசி எனக்கு டென்ஷன் பாஸ் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத அளவுக்கு அவங்க கேட்டுப்பாங்க ஃபர்ஸ்ட், எப்பா தம்பி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அண்ட் மேம் சாருக்கு வந்து சாரியை பத்தின அந்த நாலேஜ் வந்துருச்சா? நான் கண்டிப்பா வந்து வராதா? நான் வந்திருக்கோம் சொல்லிட்டு 2-3 சாரி எடுத்து காட்டுங்க சொல்றாரு. 200% வராது. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் ஆஃப்லைன், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் நாலேஜ் ஆன்லைன் தான். ஸோ நாங்கள் எங்களை பிரிச்சுக்கிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது என்னோட வேலை, டிஸ்பேச் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் இங்கே வர வைக்கிறது இதெல்லாம் அவரோட வேலை. மற்றபடி ஐடியிலேருந்து மீதி எல்லா வேலையும் அவர் பார்த்துப்பாரு. ஸோ இப்போ ஃபேக்ட்ரி சேலே போகிறோன்னா அந்த 3 நாள் தான் நின்று உசுரை கொடுத்து நான் அங்கே வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் 3 நாள் நான் ரெஸ்ட்டு. இந்த 3 நாள் அவங்க கிட்டே எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா, அது அங்கேருந்து இங்கே வந்துருச்சா, பார்சல் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இறக்கி இங்கே பிரித்து அதை டிஸ்பேச் பேக்கிங் ஆளை வச்சு மொத்தத்தையும் பேக் பண்ணி கொரியரில் அனுப்பி ட்ராக்கிங் அப்டேட் பண்ணி சிஸ்டமில் எல்லா வேலையும் பண்ணுறது ஃபுல்லாக அவர் தான். அவர் ரொம்ப டெக்னிக்கலில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் எல்லாமே அது ரிலேட்டடாகவே பார்ப்பாரு. இப்போ எங்கள் கடையில் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்படி நோட்டில் எழுதிட்டு இருந்தோம் இந்த இதுன்னு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டமில் அப்டேட்டு, ஈவன் ஆட்டோமேட்டிக் எஸ்எம்எஸ் போகும். ஒரு சிஸ்டமேட்டிக் கம்பெனிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒன்ஸ் ஆர்டர் போட்டதும் ஆர்டர் உங்களோட ஆர்டர் நம்பர் இதுதான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, உங்கள் ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆயிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கே எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால எல்லாமே ஈஸியாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு புதுசாக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ பண்ணிட்டு வரணும்னா சொல்லுவோம். சூப்பர். சில கஸ்டமர்லாம் வந்துடுவாங்க, ஓகே நம்ம வாங்கலான்ற மைண்ட் செட்டில், பட் ஆனால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 2 பேரும் எந்த அளவுக்கு மெனக்கெடல் இருக்கும்? குவாலிட்டி இல்லைன்னா விற்க மாட்டேன், நீ ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணானுவேன். இது நல்லா இல்லை, மோஸ்ட்லி ஹிந்தி தானே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. நான் சொல்லிடுவேன் இது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இது அந்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். என்ன சொல்றாங்க மேடம் அப்படின்னு அவர் கேட்பாரு, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. ஹிந்தி அவர் பேசுவாரு, எனக்கு பெருசா ஹிந்தி வராது, அதனால அந்த பேசும்போது சொல்லிடுவேன் இது நல்லா இல்லை. சிலதெல்லாம் இல்லை வேண்டவே வேண்டாம் எனக்கு அது பிடிக்கல கொடுக்காதீங்க. ஏன்னா என் கஸ்டமர் வந்து எப்படி வாங்குறாங்க, இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், இப்போ நம்ம கடைக்கு வராங்க, இதை தொட்டு பார்த்து வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போகிறாங்க. பட் ஃபேக்ட்ரி சேலில் அப்படி கிடையாது. 10 நாள் சொல்கிறோம், சம்டைம்ஸ் பார்சல் அங்கேருந்து இங்கே வர லேட் ஆயிடுச்சுன்னா 1 மாதம் கூட ஆயிரும். காசை நம்ம கிட்ட கட்டிட்டு 1 மந்த் வெயிட் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி இல்லாத பொருளை கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் வரமாட்டாங்க. இந்த ஒன் டைம் பிஸ்னஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. ஐ வாண்ட் ரெகுலர் பிஸ்னஸ். நான் இன்னைக்கு இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லணும், அவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த தடவை நம்மகிட்ட வாங்கணும், அடுத்தது நல்லா இருக்குன்னா அவங்க குரூப்பாக வரணும். அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நமக்கு வந்து ப்ரமோஷன் எல்லாம் இல்லை, கஸ்டமரோட மூலயமா தான் செயின் ஆஃப் ப்ரமோஷனே நடக்குது. ஸோ குவாலிட்டி கொடுக்கல அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. 2வது இந்த பிஸ்னஸ் வந்து இந்த கடை இந்த இடம் இது என் உசுறு, எனக்கு இதுக்கு நம்ம உண்மையாக இல்லைன்னா இது நம்மளை பார்க்காது. அதனால் என் பிஸ்னஸ் தான் வந்து எனக்கு எல்லாமே. அதனால் இதுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப நியாயமாக இருக்கணும், ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பதிலுக்கு டபுள் ட்ரிப்பிளாக தரும். அதனால தான் 6500 ரூபா வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் வந்து நின்றுருக்கு. ஒன் டே டர்ன் ஓவர்னா எவ்வளோ? சொல்ல முடியாது, அதுதான் சொல்ல முடியாது. ஏற்கனவே வைத்தறிச்சல்ல லைவ்ல அவ்வளவையும் வித்துட்டா அந்த பொம்பளை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மேபி நிறைய பேர் பாப்பாங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதுல டபுளா தான் இருக்கும். ஆமா. சோ திஸ் ஆக்சுவலி எங்களோட ஸ்ட்ராங் வந்து அதான், we have lot of customers base. கீதா சொன்ன மாதிரி we are not focusing the followers இதெல்லாம் கிடையாது, we are focusing the brand actually. சோ எங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா எங்க பிராண்ட் ஃபேம் பஜார்னா என்ன, we have a boxes called செல்லக்குட்டி பாக்ஸ். இது வந்து நாங்க முன்னாடி வந்து செல்லக்குட்டி பாக்ஸ் எப்படி இருக்கும்னா சாரி வந்துரும், ஷேப்பர் வந்துரும், ஒரு நெக் செட் வந்துரும், அதுலயே ஒரு எல்லாமே அப்படியே ஒரு சென்டிமெண்டா வச்சிருந்ததுதான். கல்யாணம் ஆயிட்டா பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுப்பாங்கல்ல அம்மா வீட்ல இருந்து, தலை தீபாவளி தலை பொங்கல்னு, அது அண்ணன் தம்பி இல்லாதவங்களுக்கு
கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. ரெண்டாவது எல்லா நாளும் எல்லா வருஷமும் தீபாவளிக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ எங்க வீட்ல எல்லாம் வந்து எல்லா வருஷமும் பொங்கல் தீபாவளிக்கு சீர் கிடையாது. பட் இவங்க வீட்ல அப்படி கிடையாது. பொங்கலுக்கு சீர் கொண்டு வந்துட்டாங்களா அப்படி கேட்பாங்க. அதாவது பொங்கல் சீர்னா ரொம்ப பெருசா இல்ல, தீபாவளி சீர்னா ரொம்ப நீங்க அதுல ஒரு பூ பழம் ஒரு ஜாக்கெட் பெட்டு வச்சு கூட அது ஒரு சீருன்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ சீரு கன்சிடர். ஸோ ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல என்ன எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, சும்மா சீரு சீர்னு எல்லா வருஷமும் கேட்குறாங்க அப்படி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அது ரொம்ப ப்ரௌடா இருந்தது. அம்மா சீர் கொண்டு வராங்க, எங்க அம்மா சீர் கொண்டு வராங்க, எங்க அம்மா சீர் கொண்டு வராங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்ப ஒரு தடவை ஏதோ ஜஸ்ட் நம்ம லைவ்ல ஒரு நாள் பேசும்போது ஒரு கஸ்டமர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எனக்குலாம் அண்ணன் தம்பியே இல்லை. அப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பாத்துக்கலாம். நான் எப்பவுமே வருஷம் தீபாவளிக்கு என்னோட கஸ்டமர்ல எனக்கு ஆன்லைன்ல சப்போர்ட் பண்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா நான் தீபாவளிக்கு சாரி அனுப்புவேன் ஒரு பஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு. அப்படி திங்க் பண்ணும்போது தான் இந்த செல்லக்குட்டி பாக்ஸே கொண்டு வந்தோம். இந்த செல்லக்குட்டி பாக்ஸ் உங்களை நீங்களே செல்லம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்ல யாருக்காவது நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஓகே, இல்ல உங்க தம்பி கிட்ட டே தம்பி செல்லக்குட்டி பாக்ஸ் வாங்கி அக்காவுக்கு சீர் குடுறா அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தாலும் ஓகே, அதை வாங்கிக்கோங்க. ஸோ அதுல எல்லாமே இருக்கும், சீர்வரிசை தட்டுல இருந்து 11 ரூபா காசுல இருந்து அத்தனையும் இருக்கும். ஒரு ஃபுல் காம்பாக்டா நீங்க மேக்கப் மட்டும் பண்ணிட்டு வந்தா போதும், நாங்க கொடுக்குற பொருளை நீங்க அப்படியே போட்டுட்டு வந்துக்கலாம். ஆமா, சாரீஸ், நெக் செட்ஸ், ஜுவல்லரியில இருந்து பேங்கிள்ல இருந்து திருமாங்கல்ய கயிறு, மஞ்சள் கிழங்கு, குங்குமத்துல இருந்து எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கு பேர் செல்லக்குட்டி தாம்பூலம் சொல்லுவாங்க. மஞ்சள் கயிறுலாம் இப்பெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமா. அதனால அந்த மஞ்சள் கயிறுலாம் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக மஞ்சள் உரசி பூசுற மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, சென்டிமெண்டா இருக்கு. ஆமா, அந்த நான் சொல்ல அந்த கிழங்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க உரசி பூசும் போது என் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க பூசுற பழக்கம் இல்லையா, பூசுங்க, காலையாவது பூசுங்க, மகாலட்சுமி வருவா அப்படி சொல்லுவேன் நான். ஸோ காலில் எங்க மாமியார் சொல்லுவாங்க, நான்லாம் 5 வயசுல இருந்து படிக்கட்டுல உட்காந்து குளிப்பேன், குளத்துல உரசி பூசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல இருக்கு. ஸோ அதனால நான் அந்த கிழங்கு, குங்குமம் எல்லாமே சென்டிமெண்டா கொடுப்பேன். சீர்வரிசைன்னா 11 ரூபாய் காசு, தட்டு தாம்பாள தட்டு. ஸோ அந்த தாம்பாள தட்டு, அந்த திங்ஸ், தாம்பூலம், 11 ரூபாய் காசு எல்லாமே இருக்கும். கஸ்டமர் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க, ஆனா நாங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அதுல மார்ஜினெல்லாம் கிடையாது, ஒரு திருப்திக்காக கொடுக்கறது. இந்த அளவுக்கு நீங்க அது டீப்பா எடுத்து நம்ம ஜஸ்ட் ஒரு கஸ்டமரா இல்லாம அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் அதான் அது லிமிடெட் பாக்ஸ் தான். என்ன இருந்தாலும் நம்ம வந்து அதுல மார்ஜின் இல்லாம ப்ளே பண்றோம், அந்த விஷயத்த நம்ம வந்து கஸ்டமருக்காக செய்யறோம். ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு லிமிடெட் பாக்ஸ் தான் வச்சிருக்கோம். எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது செல்லக்குட்டி பாக்ஸை. ஸோ அவங்க கொடுக்குற காசை விட டபுள் ட்ரிபிளா இருக்கும் ப்ராடக்ட். கஸ்டமர் சொல்லுவாங்க, இதுல எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, இதை ஏன் மேடம் செய்றீங்க, ஒரு திருப்தி தான். இதை வந்து எல்லாரையும் செல்லக்குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஹாய் செல்லக்குட்டிஸ்ன்னு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பாக்ஸை அவங்க யாரெல்லாம் செல்லக்குட்டின்னு கூப்பிட்றீங்களோ அவங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, நம்மளோட தமிழ்ல ஒரு பாசமான ஒரு வார்த்தை இல்லை, நம்ம குழந்தைய கொஞ்சம் போதோ இல்லை ரொம்ப பாசமா யாரையும் பார்த்தோன்னே செல்லம் அப்படி சொல்லுவோம்ல, அதனால கஸ்டமரும் நான் செல்லம்னு கூப்பிடுவேன், கீதுமா அப்படின்னு அவங்க என்ன பதிலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ செல்லக்குட்டின்னு அவங்களும் என்ன சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படியே செல்லக்குட்டி பாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு. நீங்க உங்க 2 பேரும் செல்லம்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? செல்லம், செல்லக்குட்டி என்ன உலக ஊரே கூப்பிடுது கீதாவை. இல்ல ஊரே கூப்பிடாலும் நீங்க கூப்பிடுறது வந்து மேம்க்கு எவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருக்கும்ல, அப்படியே கூப்பிடுங்களேன். என்ன செல்லம், பிரகாஷ்ராஜ் ஸ்டைல்ல பேசலாம். அவரை அப்படி கூப்பிடுவேன் டார்லிங். நீங்க கூப்பிடுங்க மேம். நான் செல்லலாம் கூட மாட்டேன், பர்சனலா வீட்டுல இருக்கும்போது வேற பேர் சொல்லி கூப்பிடுவோம். இப்ப எல்லாரும் மாமு மாமா எல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சிருப்பாங்க. எனக்கு நிறைய மாமா, அதனால மாமா மாமான்னு எல்லாரையும் கூப்பிட்டதுனால அதுவுமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. இவங்க சைட்ல அத்தான் வாங்க, எந்த காலத்துல இருக்கீங்க அத்தான், அதனால அது கொஞ்சம் மாடலா இருக்கட்டுமே மாமு அப்படின்னு. அதுவுமே எங்க கல்யாண புஸ்ல எங்க மாமனார் கேட்டார், அந்த மூணாவை தூக்கிட்டு மானாவை போட்டா என்ன மானாரு, மூணாவையும் தூக்க முடியாது மானாவையும் தூக்க முடியாது, மாமுதான். ஓகே, ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு பேசிக்கா இது நம்மளுக்கு இருக்கணும், இந்த ஒரு விஷயம் அப்படின்னு எது சொல்வீங்க? பொறுமை இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட் வேணும். ஸோ த ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணாலே மோஸ்ட்லி அந்த சண்டையெல்லாம் வராது. நான் எங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்து எப்படின்னா ஒரு பெரிய கான்வர்சேஷன் இருக்கும், ரொம்ப ஹைப்பில் இருக்கும். அப்படியே யா ஊன்னு அடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு டீ போட்டிருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். சரி ஓகே, ஸோ டீ போட்டிருக்கேன் வாங்கினாலே என்னன்னா ஓகே நம்ம போய் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பாட்டுக்கிட்டு பார்த்துட்டு அப்படியே அது கரைஞ்சு போயிடும், அப்படி தானாவே தெரியாது. பாட்டு தான் மெயின்ல அந்த இடத்துல. ரொம்ப நேரம்லாம் சண்டைலாம் நீடிக்காது,
ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு 6-7 hours நாங்க ஸ்லீப்பிங் ஹவர்ஸா, மீதி நேரம் ஃபுல்லா சண்டை தான். அவர் சொல்றது எதுவும் எனக்கு செட் ஆகாது, நான் சொல்றது எதுவும் அவருக்கு செட் ஆகாது. பட் டாம் அண்ட் ஜெர்ரி தான். ஆனா எக்காரணம் கொண்டும் அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு, நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். முக்கியமா என்ன ஏதாவது சொன்னா கூட கம்னு இருப்பேன். அவரை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பறிச்சு கட்டிக்கிட்டு போயிடுவேன். ஏன் புரிச்சுன்னு சொல்ல நீ யாரு அப்படின்னு நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் அவர் பார்த்துப்பார். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் போத் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து பார்க்கறது, அந்த ஒரு கப்பலாக இருந்து பார்க்கறது அப்படிங்கிறது உண்மையிலே பிளஸ்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணோம். இன்னும் ஒரு பெரிய ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுங்க சீக்கிரம், நாங்கள் மறுபடியும் அகைன் வரோம். தேங்க்யூ ஸோ மச். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.